ஹலோ எவ்ரிஒன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 விதமான ஜூஸ் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஆப்பிள் ஜூஸ். அதுக்கு தேவையான பொருள், இன்றைக்கி 2 ஆப்பிளை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு 10 to 15 பாதாமை இது மாதிரி ஊற வச்சு அதனுடைய ஸ்கின் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மில்க் மெய்ட் 1 கப். அதுக்கப்புறம் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இதில் தண்டர் கோகோனட் சேர்த்துருக்கேன், அதாவது இளநீ. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடலாம். இதில் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ஆல்மண்ட் ஃபுல்லாக இதில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தண்டர் கோகோனட் சேர்த்து வச்சுருந்த மில்கையும் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இதை லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிளும் இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே இன்னும் கொஞ்சம் மில்கையும் நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப சேர்த்துடாதீங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பல்ஸில் விட்டால் போதும். இப்போ இது மாதிரி கொரப்பாக இருக்கும். இது மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மில்க் மெய்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ மில்க் மெய்டும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்மளுடைய ஆப்பிள் ஜூஸ் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நம்ம ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை, அப்படியே குடிக்கலாம். அப்படியே குடிக்கிறதால நமக்கு நிறைய சத்து நமக்கு கிடைக்கும். இப்போ இது ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஆப்பிள் ஜூஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஜூஸ் சேர்த்தாலுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு குடிங்க. ஜூஸ் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடிக்காதீங்க, அதனுடைய சத்தெல்லாம் நமக்கு போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டும் ஹார்ட் பேஷண்ட்டும் இந்த ஜூஸையோ இல்லை ஆப்பிளையோ வீக்லி 2 எடுத்துக்கோங்க போதும். டெய்லி ஜூஸ் குடிக்காதீங்க. இந்த ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறதால நிறைய யூஸஸ் இருக்குது. அதில் ஒரு சிலதை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 5 கேரட் போல் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே 1 இன்ச் ஜிஞ்சர், அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஹனி எடுத்து வச்சுருக்கிறேன். இது தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே கேரட் ஜூஸ் போடுறப்ப நீங்கள் கேரட் கட் பண்ணுறதா இருந்தால் அதை பீல் பண்ணிவிட்டு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக மிக்சியில் நல்லா அரைப்படும். ஓகே, இப்போ நம்மளுடைய கேரட் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்தாச்சு. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் 1 இன்ச் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் இது கூட பிழிஞ்சு விட்டுடலாம். கூடவே ஆர்கானிக் ஹனியும் சேர்த்துக்கலாம். கேரட் ஜூஸில் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஹனி இல்லைனா நாட்டு சர்க்கரை இது மாதிரி சேர்த்துக்கோங்க. ஓகே, கூடவே நமக்கு தேவையான அளவு வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை ஒரு கிளாஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேரட் ஜூஸை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே குடிச்சிருக்கலாம். ஓகே, கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய யூஸஸ் இருக்குது. அதில் ஒரு சிலதை நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். இதனால் நமக்கு கேரட் ஜூஸ் எவ்வளோ நல்லதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பொமேக்ரேனேட் ஜூஸ். அதுக்கு இன்றைக்கி 2 பொமேக்ரேனேட் எடுத்திருக்கேன் நான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்ட்ராப் மொலாசஸ், அதாவது கருப்பட்டி இருக்குங்கள, அதை நல்லா பாகு காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு தேவைப்படுறப்ப நம்ம எடுத்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கூடவே நமக்கு தேவையான அளவு வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொமேக்ரேனேட் சீட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே அந்த கருப்பட்டி பாகு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம்.
ஓகே, இப்போ இது கூடவே நமக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஜூஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பொமேக்ரேனேட் ஜூஸ் வந்து வேணுன்னா நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதில் குட்டி குட்டியாக சீட்ஸ் இருக்கும். அது ஒரு சில பேருக்கு போயிட்டு கொஞ்சம் அந்த பல்லெலாம் போய் மாட்டிட்டு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி சீட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பொமேக்ரேனேட் ஜூஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு அப்படியே குடிக்க இஷ்டம்னாலும் நீங்கள் அப்படியே குடிக்கலாம். இந்த பொமேக்ரேனேட் ஜூஸ் வந்து டெய்லி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் ஒரு சிலதை வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீட்ரூட் ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பீட்ரூட்டை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே வந்து ஒரு கியூக்கம்பரையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 மினிட் வந்து அதாவது புதினா எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே ஒரு கப் வந்து நாட்டு சக்கரை. ஓகே, இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். ஓகே, நம்ம கட் பண்ணியிருந்த பீட்ரூட் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம கியூக்கம்பரையும் மின்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். ஓகே, இது லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம 4 to 5 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். அதிகமாக லெமன் ஜூஸ் சேர்க்காதீங்க. இதை இப்போ ஃபைனாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய பீட்ரூட் ஜூஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே குடிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸில் வந்து நிறைய யூஸஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இதை டெய்லி எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட்டுடைய யூஸஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து டெய்லி வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் பொரியலாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேங்கோ ஜூஸ். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 மாம்பழம் பழம் எடுத்துருக்கிறேன். நல்லா ஜூஸியாக இருக்கிற மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கட் பண்ணுற மெத்தடும் இதில் காட்டியிருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மாம்பழத்தை கட் பண்ணலாம். இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் கட் எடுத்துகிட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது அது ஸ்கின்னோடு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுறப்ப நமக்கு அந்த பீசஸ் வந்து ரொம்ப அழகாக வரும். நம்ம தனியாக எடுத்து கூட சாப்பிட்லாம். இல்லைனா அதிலே வந்து டூத் ஸ்டிக் வச்சு நம்ம அதுலேருந்து எடுத்து நம்ம சாப்பிட்லாம். ஓகே, ஃபைன். இப்போ வந்து நம்ம மாம்பழத்தை வந்து ஜூஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லா மாம்பழத்தையும் அது மாதிரி பீஸ் எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, இது கூட வந்து நாட்டு சக்கரை வந்து இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாம்பழ ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் மில்க்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்படி பிடிக்கணும், நீங்கள் இப்படியே குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக குடிக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம அது மாதிரி கூட குடிக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் அப்படியே அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் தேவையானப்போ வந்து குடிச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு கிளாஸில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மாம்பழ ஜூஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய யூசஸ் வந்து நான் இப்போ ஸ்க்ரீனில் தரேன். இப்போ பாருங்கள், இந்த மாம்பழத்தில் எவ்வளோ யூசஸ் இருக்குன்ட்டு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக மாம்பழ சீசன் வந்தால் மாம்பழ ஜூஸ் குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய 5 வகையான ஜூஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.